கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வறுமையினாலும் ஏழ்மையினாலும் பசி பட்டினியினாலும் வதைக்கப்பட்டிருக்காருங்க. நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த சமயம் அது. எம்ஜிஆர் கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் அரிசி ஏற்பாடு பண்ணிட்டு வா ராமச்சந்திரான்னு. போனவர் வீடு திரும்பவே இல்லை. சாண்டோ சின்னப்ப தேவர் அப்ப எம்ஜிஆர் பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மா சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் இன்னும் வரல, நீ போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு. சாண்டோ சின்னப்ப தேவர் வீட்டுக்கு போயிட்டு டவுசர் பை நிறைய அரிசி, சட்டை நிறைய அரிசி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காய்கறி எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே, அம்மா உங்க சேலம் முந்தானைய கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்பா? கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அதுல அரிசியை கொட்டினோடனே அந்த அம்மாவுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சான். எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுவுமே ஏற்பாடு பண்ண முடியல. ஆனா வீட்டுல ஒலை கொதிக்குது. அப்ப சாண்டோ சின்னப்ப தேவராங்க நிக்க எம்ஜிஆர் கண்ணுல தார தாரையா கண்ணீர். அந்த ஒரு நன்றி கடனுக்காக சாண்டோ சின்னப்பத்தேவர் தயாரிப்புல 26 படங்கள் நடித்து கொடுத்து சாண்டோ சின்னப்பத்தேவரையும் கோடீஸ்வரராக்கி அழகு பார்த்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள்.